வெல்கம் டு சைலு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சிக்கன் சுக்கா 5 நிமிஷத்தில் செய்வதுன்றது. கடாயை வச்சுட்டு கடாய் சூடானோடனே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது மூணுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சு வெடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பரட்டிகிட்டே இருங்க. அது நல்லா செவக்க பொரிஞ்சதுக்கப்புறம் அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடுங்க. அதுக்குள்ளே அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு கொஞ்சம் வதக்குங்க. நல்லா இந்த கிளாஸி பதத்துக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா, ஸோ அது மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்குங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த டிஷ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. அதோட பச்சை வாசனையும் போகணும். ஸோ அந்த ஃப்ளேவரும் போனதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை வந்து எடுத்து போட்டு கிண்டணும். அதையும் நல்ல வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம சிக்கன் சுக்காவுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ரெசிபி. அதனால் போன்லெஸ் சிக்கனாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இப்போ பாருங்கள், அந்த சிக்கன் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியே நமக்கு போதும். அது கூட எந்த ஒரு தண்ணியும் நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. இது கூட வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து கலர் கொடுக்கும், அதுக்காக அதை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. நல்லா இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் அது நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோம்பு, சீரகம், மிளகுத்தூள், அதை போட்டு அதில் கிளறி விடுங்க. சிக்கன் பாருங்கள், அந்த சிக்கன் அதோட தண்ணியிலே வெந்துடும். நம்ம போட்டிருக்க எண்ணெய் போதும், சிக்கன் தண்ணி விடும் இல்லையா, அதுவே வெந்து சுண்டிடும். நம்ம வேறு எக்ஸ்ட்ரா வந்து எந்த தண்ணியும் ஊற்ற தேவையில்லை. நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு நேரம் நம்ம கிளறி விட்டுட்டு இருந்தோம்னா சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணலாம். சிக்கன் சுக்கா நம்ம பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட் ஆகும். Thank you.